Came through flexing cause they know I got the sauce. Got the presence on me, I can't ever take it off. That's why I came country boy stepping, yeah, I'm country boy stepping. Country boy stepping, yeah, I'm country boy stepping. Yeah, they can't get like me. ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெட்டுவங்கனியில் லொக்கேட் ஆகிருக்கு ஸ்மைலி ஃபிஷ் அக்வேரியம் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு ஷாப் ஓனர்கிட்ட ஃபிஷ்ஷை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபிஷ்ஷை எப்படி கேர் பண்ணுறது எல்லாத்தையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் ஷாப்போட நேம் என்ன ப்ரோ? ஸ்மைலி ஃபிஷ் ப்ரோ. எத்தனை வருஷமா ரன் பண்றீங்க? ஒரு ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வெரைட்டிஸ்க்காக இப்போ நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. பேசிக்காக நம்ம ஃபிஷ்ஷை பற்றி இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமா ப்ரோ? தாராளமாக ப்ரோ, அதான் ரொம்ப முக்கியம். நம்ம அதை பற்றி பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டு புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காரு. சேனல் நேம் பெட் அட்வென்ச்சர் தமிழ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ரோ, இப்போ ஒரு பிகினராக ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்குறாங்க, அவங்க என்ன டேங்க் சூஸ் பண்ணணும், அந்த டேங்க்குக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஃபிஷ் ப்ரோ விடலாம்? பிகினர்ஸாக நீங்கள் ஃபிஷ்ஷை சூஸ் பண்ண போறீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நீங்கள் 2 feet டேங்கை ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் என் ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா 1.5 feet டேங்க் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 1.5 feet டேங்க் எடுக்கிறீங்கன்னா ஸ்மால் ஃபிஷஸ் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கப்பி, மாலி, ஜீப்ரா அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிஷஸ்க்கு போகலாம். ஸோ பேசிக்காக கோல்டு ஃபிஷ் வளர்க்க ஆசைப்படுறாங்க நிறைய பேர். ஸோ அதுக்கு மினிமம் நீங்கள் ஒரு 2 feet டேங்க் எடுத்து நல்லா இருக்கும். சில பேர் 2 feet டேங்க் எடுத்து அதில் கோல்டு ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா 20 கோல்டு ஃபிஷ் கிட்ட போடுறாங்க. அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. 2 feet டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70 liters கெப்பாசிட்டி. அதில் மினிமம் நீங்கள் ஒரு 10 கோல்டு ஃபிஷ் வச்சு வளர்த்தாலே போதும். டேங்க் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஃபிஷ்ஷுக்கு ப்ராப்பரான ஸ்பேஸும் உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் ப்ராப்பராக வச்சுன்னா ஃபிஷ் ஹெல்த்தியாக இருக்கும், சாகாது. அதுவும் இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் கூட கோல்டு ஃபிஷ் விடோட் டைகர் பார்த்து டேங்க் மேட்டே வந்து பிடிச்ச ஃபிஷ் எடுத்து போட்டுருவாங்க. ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஒரு டேங்க் மேட் இருக்கு, அது கூட நம்ம கம்பைன் பண்ணி போடணும். சில பேர் கோல்டு ஃபிஷ் வாங்குறாங்க, அது கூட டைகர் பார் போட்டுருவாங்க. டைகர் பார் என்ன பண்ணா சில டைம் கோல்டு ஃபிஷ் வாழெல்லாம் கடிச்சு வச்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு ஷாப்புக்கு போறீங்கன்னா பிகினராக இருக்கிறப்ப உங்களுக்கு தெரியலனா ஷாப் கீப்பர்கிட்ட என்னென்ன பண்ணுன்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு 1 by 1 கற்றுக்கோங்க. ரெண்டாவது பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா உடனே டேங்கை வாங்கிட்டு போயிடுவாங்க, ஃபிஷ் ஃபுட் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் உடனே செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எப்பயுமே பண்ணக்கூடாது. டேங்க் வாங்குறீங்களா, ஃபர்ஸ்ட் டேங்க் ஃபில்ட்ரேஷன் வாங்கிக்கோங்க. நீங்கள் பாட்டமில் கிராவலில் சாண்ட் யூஸ் பண்ணி அதோட எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு செட் பண்ணி ஒரு 24 hours விட்டுருங்க. இல்லை 2-3 days ஆகட்டும். மினிமம் நீங்கள் எவ்வளோ டேஸ் வந்து நீங்கள் ரன் பண்ண விட்டுறீங்களோ அந்த மாதிரி ரன் பண்ண விட்டதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து 1 by 1 ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டேங்க் வாங்கிட்டு போறீங்க, ஃபில்ட்ரேஷன் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 days ஆச்சுன்னா பிடிச்ச ஃபிஷ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் உடனே போடக்கூடாது. இப்போ கோல்டு ஃபிஷ் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல்டு ஃபிஷ் ஒரு 2-3 பேர் வாங்கிட்டு போய் ஆட் பண்ணுங்க. பேலன்ஸ் இந்த டேங்க் மேட் இருக்கு, அது ஒரு 2-3 days கழிச்சு வந்து ஆட் பண்ணுங்க. எடுத்த உடனே எல்லா ஃபிஷ்ஷும் போடாமல் 1 by 1 ஆட் பண்ணாதான் ஃபிஷ் வந்து 1 by 1 செட்டில் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும். டேங்க் உங்களுக்கு நீட்டாக மெயின்டைன் ஆகும். ஓகே ப்ரோ, அடுத்தது என்ன மாதிரியான ஃபுட்டு வாங்கலாம், அது எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறது ப்ரோ? ஃபுட்டை நார்மலாக கஸ்டமர் வர்றது பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு நான் ஏன் 50 ரூபாய் 80 ரூபாய்க்கு ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு. அது 30 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு இருக்குது, 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஃபுட்டாக மேக்ஸிமம் வந்து எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டில் வந்து ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? அது வந்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மீனுக்கு பசி எடுத்தா சாப்பிட்றது தவிர அந்த ஃபிஷ்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் அந்த ஃபுட்டில் எதுவுமே கிடையாது. இப்போ நார்மலாக நீ ஜென்ரலாக யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஆப்டிமம் ஃபுட்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய காஸ்ட்லியாக இல்லை. நீங்கள் ஒரு மாதம் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 2 ரூபா தான் செலவு பண்ண போகிறீங்க. அப்படி கணக்குப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பெரிய காசாகவே இது உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 2 ரூபா உங்கள் ஃபிஷ்க்கு செலவு பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வரப்போறது இல்லை. நல்ல ஃபுட்டு, ஃபிஷ் ஹெல்த்தியாக இருக்கும். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா போடுறப்போ ஃபிஷ் டேங்க் உங்களுக்கு வந்து டர்ட் ஆகாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா ஃபுட்லாம் போகிறீங்கன்னா ரெட்டும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அது வெறும் மாவு தான், அது மேலே கலர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. டேங்கில் போடுறப்ப பார்த்தீங்கன்னா கலர் கோட்டிங்கில் டேங்க்லேயே டிசால்வ் ஆகி உங்களுக்கு தண்ணியை வந்து அழுக்காயிடும். அதனால ஃபிஷ்க்கு வந்து ப்ராப்ளம், ஃபிஷ்ஷஸ் ஆக தான் செய்யும். நிறைய பேர் பண்ணுற தப்பே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான். ஃபிஷ்லாம் வந்து நல்லா தான் இருக்கும், இங்கே ஃபுட்டு போட்டு ஃபிஷ் சாவடிச்சிருவாங்க. ஆனால் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மீன் கொடுக்குறீங்க, மீன் இறந்து போயிடுதுன்னு சொல்லி நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபிஷ் வாங்குறீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான ஹெல்த்தியான ஃபுட்டை போடுங்க, அப்போ தான் ஃபிஷ் நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ ஃபிஷ்ஷுக்கு சப்போஸ் டிசீஸ் வந்துச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது? ஸோ டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரோ பெரிய பிரச்சனையே. எல்லாரும் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ப்ளூ மெடிசன் யூஸ் பண்ணுங்க, ப்ளூ மெடிசன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அக்வாரியம்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெடிசன்ஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இந்த மிஸ்டர் ப்ளூன்னு இருக்குல்ல, இந்த மெடிசன் ப்ளூ கலர்ல தான் இருக்கும். இந்த மிஸ்டர் கிரீனும் ப்ளூ கலர்ல தான் இருக்கும். இந்த மிஸ்டர் ஒயிட் வந்து ப்ளூ கலர் தான் இருக்கும். ஆனால் வர கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ப்ளூ மெடிசன் இதை மட்டும் வாங்கிட்டு போறாங்க. இது என்ன பர்பஸ்ன்னு தெரியாது. ஆனால் ப்ளூ மெடிசன் சொன்னாங்க, அதான் நான் வாங்கிட்டு போறேன் சொல்லி வாங்கிட்டு போறாங்க. அப்படி கிடையாது. இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் யூஸ் பண்றது, ஒயிட் ஸ்பாட்டுக்கு யூஸ் பண்றது, ஆன்டி பாராசைட்டிக் யூஸ் பண்றது. ஒவ்வொரு மெடிசன் ஒரு பர்பஸ் இருக்கு. ஜென்ரலா வந்து ப்ளூ மெடிசன் கொடுங்க இதை மட்டும் வாங்கிட்டு போறாங்களே தவிர என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறது தெரியல. கேட்டா யூடியூப்ல பார்த்து அவங்க போட சொன்னாங்க சொல்லி போடுறாங்க. ப்ளூ மெடிசன் நம்பி போகாதீங்க. ஏன்னா இது மிஸ்டர் ப்ளூல வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் யூஸ் பண்றது. இதுல லோக்கல்ல பாத்தீங்கன்னா டாக்டர் ரோஷன் ஒரு பிராண்ட் இருக்கு, அதுல ப்ளூ மெடிசன் வந்து ஜென்ரல் லேடிக்கு யூஸ் பண்றது. இந்த மாதிரி மெடிசன்லயே பாத்தீங்கன்னா ப்ளூ மெடிசன் நிறைய வகையான டைப் ஆஃப் இருக்கு.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷாப் கீப்பர் கிட்ட போறீங்கன்னா என்ன டிசீஸ்னு சொல்லி வாங்கிட்டு போங்க. ப்ளூ மெடிசன் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவாதீங்க. ஒவ்வொரு பர்பஸ்க்கு ஒரு மெடிசன் இருக்கு. ப்ரோ நிறைய அக்வேரியம் ஷாப்ஸ் இருக்கு. கஸ்டமர் வந்து உங்க ஷாப்புக்கு வாங்குறதுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு ப்ரோ? ஸோ கஸ்டமர் நம்ம ஷாப்புக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா மற்ற அக்வேரியம் ஷாப்பும் நம்ம அக்வேரியம் ஷாப்பும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ ஏன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய அக்வேரியம் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து கம்மி பட்ஜெட்டில் வாங்கி ஹை ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறாங்க. எல்லாரையும் சொல்லலை, சில பேர் இருக்காங்க, சில பேர் ஜென்யூனாக சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் நம்ம ஷாப்பில் வாங்குறதுக்கான என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவாரண்டைன் ஃபிஷஸ் தான் எடுக்கிறோம். ஷாப் ஓப்பனிங் அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபிஷஸ்லாம் வாங்கி நான் செப்பரேட்டாக வந்து வீட்டில் குவாரண்டைன் பண்ணி 1 வீக் வச்சதுக்கு அப்புறம் ஷாப்பில் வச்சு சேல் பண்ணுவேன். ஸோ ஷாப்பில் இருக்கிற ஃபிஷ்ஷும் குவாரண்டைன் ஃபிஷ்ஷை மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால வாங்குறத வந்து குவாரண்டைன் ஃபிஷ்ஷாக வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு ஃபார்மில் போய் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபிஷ் 5 ரூபானா குவாரண்டைன் பண்ண ஃபிஷ் வந்து 8 ருபீஸ் வரும். அதுக்கான காஸ்ட் வந்து டெத் ஆகாது. எந்த ஒரு டிசீஸ் இல்லாமல் க்ளீனாக இருக்கும் ஃபிஷ், அதை நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஷாப்பில் வந்தீங்கன்னா குவாரண்டைன் ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிஷ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், ஆனால் எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக குவாரண்டைன் ஆயிருக்காது. நம்ம அவங்களே சொல்லிடுவாங்க இந்த ஃபிஷ் வந்து செட்டில்ட் ஆகலை, அப்புறமா வந்து எடுத்துக்கும் சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஃபார்ம்ல போய் எடுக்கிறீங்கன்னா அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. நீங்க எடுத்துட்டு வந்து வச்சுன்னா ஃபிஷ் வந்து டெத் ஆயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ நம்ம ஷாப்ல வந்தீங்கன்னா குவாரண்டைன் ஃபிஷஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் தாராளமாக எடுத்துட்டு போகலாம். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி என்கிட்ட இருக்கிற ப்ராப்பராக நீ ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் ஷாப்புக்கு வந்து கூட டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் வேலை கடையில் ஃபிஷ் வாங்கினாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி எந்த ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம ஷாப்பில் வந்து கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஷாப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.